Hi guys, welcome to my channel. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஹைதராபாத்தில் இருக்கிற சாமினார் தான் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ சாமினார் இருக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ இந்த சாமினாருக்கு போயிட்டு நம்ம ப்ளாகை கண்டினியூ பண்ணலாம். இந்தியா வந்து நினைக்கிறேன் 4 days 5 days ஆகுது. பட்டு எனக்கு இந்தியாவில் வந்து ஃபேமிலியெல்லாம் நிறைய ஃபுட்டு தந்தாங்க. அப்புறம் ரொம்ப நல்லா கவனிச்சாங்க. பட்டு சில ஒத்துக்கும் நானே டயர்டாக இருந்ததுனால சில ப்ளோக்கெல்லாம் கண்டினியூ பண்ண முடியலை. இதுதான் சொல்கிறேன். வழியிலேயே பஞ்சு மிட்டாஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பஞ்சு மிட்டாஸ் ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ எத்தனை பேருக்கு பஞ்சு மிட்டாஸ் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சாமினார்க்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிறோம். ஸோ முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துக்கு பெஸ்ட்டு டைம் வரேன். இந்தியாவிலேயே முதல்ல இந்த சாமினாருக்கு நான் பெஸ்ட்டு டைம் வரேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஷூஸு, சாப்பாடு கடை, அப்புறம் பார்த்தீங்கன்னா குர்ஆன் விற்கிற கடை, அப்புறம் கவரிங் நகைகள் விற்கிற கடை அப்படின்னு சொல்லி ஒரு மார்க்கெட்டே இருக்குது. காப்பு அப்படி, நெக்லஸ்ஸு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கடையே இருக்குது. ஸோ இப்போ சாமினார்க்குள்ளே நம்ம என்ட்ரி ஆக போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காவும் மிளகாய் முறையில் வெட்டிகிட்ருக்காங்க. ஏன்னா நான் மாங்காவும் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஆல்ரெடி ஒன்று டேஸ்ட் பண்ணிட்டேன், இப்போ 2வது போகுது. ஸோ இந்த மாங்காவையும் நம்ம சும்மா இந்த விலாக் எடுக்கிற டைம் கடிச்சு தின்றதுக்கு ஏதாவது தேவையில்ல, அதனால் இந்த மாங்காவை நம்ம வெட்டி எடுப்போம். அடுத்தது என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிச்ச ஒரு சாப்பிட இருக்குன்னு சொன்னால் ஃபலூடா குடிக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அதனால் நம்ம அடுத்தது ஒரு ஃபலூடா கடைக்கு போயிட்டு ஃபலூடா எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபலூடா செய்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபலூடா எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் வீடியோவை லென்த்தாக இருக்கிறதுனால ஸ்பீட் மூட் போட்டுடுறேன். பாருங்கள் எப்படி மேக் பண்ணுறாங்கன்னு. பார்த்தீங்கன்னா ஃபலூடா செஞ்சு தந்தாச்சு. ஸோ ஃபலூடாவை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படின்னா. அப்பா செம்மையாக இருக்குது. ஸோ நீங்களும் ஹைதராபாத் சாமினார் சிட்டி வந்தால் ஃபலூடாவை மிஸ் பண்ணிடாமல் டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாமினார் மேலே ஏறலாம். ஓகேவா? இப்போ நம்ம சாமினார் மேலே ஏறப்போகிறோம். ஸோ இதெல்லாம் அதுக்கு கீழே உள்ள கடைகள் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் இது. ஓகே, இப்போ நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இப்போ சாமினார் மேலே ஏறலாம். வாங்க காய்ஸ். சாமினார்ல என்ட்ரி ஆக போகிறோம். ஸோ நிறைய பேர் இதை பார்த்துட்டு தான் வந்துருக்காங்க. சாமினாருக்கு போகிறேன். பார்த்தீங்களா, எல்லாமே டூரிஸ்ட் நிறைய பேர் இங்கே தான் வந்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நிறைய படிகள் இருக்குது. ஸோ நான் வந்துக்கிட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் இதில் ஈகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கவனம் வைக்கணும், இல்லைன்னா அப்படியே பின்னுக்கால விழுந்தோன்னா மண்ணை உடைஞ்சிரும். ஸோ பார்த்தீங்கன்னா மிச்ச தூரம் ஏற வேண்டியது இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சாமினார் மேலே ஏறியாச்சு. ஸோ சாமினார் மேலே இருந்தால் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சாமினார் சிட்டி, அதை இங்கே உள்ள இடம் அப்படியே இங்கே ஃபுல்லாக விளங்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் டூரிசம் வரவங்க, அப்புறம் நிறைய பேர் இதை பார்க்க தான் வராங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாமினார் சிட்டியில் உள்ள மொத்தையும் இதுக்கு மேலே இருந்தால் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது எங்கே போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது போகிறது இந்த பள்ளி தான். ஸோ சாமினாரில் உள்ள ஒரு மக்கா பள்ளி அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துக்கு தான் நம்ம இப்போ போகிறோம். ஸோ அங்கே போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சாமினார் உள்ள இப்படி ஒரு அழகான இடம் ஒன்று இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் கட்டிடன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்கன்னா. ரைட்டு, சாமினாரை சுற்றி பார்த்தா இப்போ எங்கே போகிறோம்னா மக்கா பள்ளி அப்படின்னு சொல்லி இந்தியாவில் ஒரு ஹைதராபாத்தில் ஒரு இடம் இருக்கா, அங்கே தான் போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். இப்போ மக்கா பள்ளி வந்தாச்சு. ஸோ இந்த மக்கா பள்ளிக்குள்ளே பார்த்தீங்கன்னா புறாக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ புறாக்கள் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கு வெளியே சோளகம் போடுற, அதாவது
இந்த புறாக்கள் சாப்பிட்றதுக்கு இருக்குது. ஸோ இங்கே உள்ள மக்கள் சொல்கிறாங்க அந்த சூலகத்தை வாங்கிட்டு வந்து இந்த புறாக்களுக்கு போட்டால் பாவங்கள் குறையும் அப்படின்ட்டு. ஸோ அலீனா, அப்சா, புஸ்ரா எல்லாம் பார்த்தீங்கன்னா வீங்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்த்தீங்களா, அலீனாவும் அப்சாவும் அந்த சோலகத்தை வச்சுட்டு இருக்காங்க. பட் புறா ஒன்றும் வருதில்லை. ஸோ அவங்க பார்த்தீங்களா சின்ன பிள்ளை இல்லையா விளையாண்டுருக்காங்க. ஸோ நம்மளும் போடலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது நான் நினைக்கிறேன் உழவு செய்கிறதுக்காக அடிச்சிருக்கிற ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது. பட் ஹவுல், அதாவது உதவு எடுக்கிறதுக்கான ஒரு இடம் தான் இது. பட் அது எவ்வளோ அழகாக அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே ஃப்ரெண்ட்ஸ் என்ன முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இங்கே வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சுன்னு சொன்னால் இந்த மக்கப்பள்ளி ஃபுல் ஆகிருமா, எங்கேயுமே இடம் இருக்காதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பயான் பண்ணுற இடம் தான் அந்த மிம்பர் இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்கள், இதை சுற்றி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. அவ்வளோ பெரிய பள்ளி இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்னா இடமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெறும் நான் உங்கள் ரனீஸ்.